பாஸ்மதி ரைஸ் எக் பிரியாணி தான் வந்து செய்ய போகிறோம். எக் பிரியாணி ரொம்ப சிம்பிளாக கொத்தமல்லி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதினாலாம் ரொம்ப ஆட் பண்ணாமல் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி வச்சு எக் பிரியாணி செய்ய போகிறோம். எக் பிரியாணி செய்யறதுக்கு வந்து அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. குக்கர் வந்து ஹீட் அடித்து ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். மிஸ்டர் கோல்டு ஆயில் தான் நம்ம வந்து சேர்த்துக்கிறோம். ஸோ ஆயில் வந்து ஹீட் ஆகட்டும். ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரைஸ் நம்ம வந்து அளவில் எடுப்பில் மெஷர்மெண்ட் கப்பு அந்த வாளியில் 2 வாளி எடுத்திருக்கேன். ஸோ அதனால தான் இப்போ ஆயில் வந்து சேர்த்தாச்சு. ஆயில் சேர்த்துட்டதுக்கப்புறம் ஓன் கரம் மசாலா வந்து இந்த டைமில் ஓன் கரம் மசாலா ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் வெங்காயம் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷேப் வந்து மாறும், டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ரம்பா லீஃப் சேர்த்துக்கிறேன். அதாவது பிரியாணின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஒன்று தான், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து கொஞ்சம் மாறும். எப்பவுமே நீட் டைப்பில் வந்து கட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ வந்து வெங்காயம் தக்காளி கட் பண்ணுறதுலையே நிறைய வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இருக்குது. கல்லுப்பு வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பிரியாணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கணும் கல்லுப்பு. ஸோ இப்போது வெங்காயம் நல்லா வந்து வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் வாங்க. வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா வதங்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து வதங்கணும். இப்போ தான் லைட்டாக வந்து வதங்கி இருக்குது. ஆனியன் வந்து பார்த்தீங்கன்னா வதங்கிடுச்சு. நான் கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சுட்டேன், ஏன்னா சிம்மில் வச்சுட்டு இருந்தேன். முட்டை வந்து பார்த்தீங்கன்னா வேறு குக்கரில் போட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாவும் காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாவும் அதுக்கப்புறம் தக்காளியும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயமும் தக்காளி பச்சை மிளகாய் வந்து சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 ஸ்பூன் வந்து எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஏன்னா நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி அந்த மட்டன் பிரியாணியும் சிக்கன் பிரியாணியும் சாப்பிட்டா ஃபீல் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஃபீல் கிடைக்கிறதுக்காக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வதங்கட்டும். வெங்காயமும் தக்காளியும் அதுவும் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா? வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம் வாங்க. தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்த்தோம் இல்லையா? அது வந்து பார்த்தீங்கன்னா வதங்கிடுச்சு. இப்போ வந்து அடுப்பு க்ளீன் பண்ணிக்கலாம். லோ க்ளீன் பண்ணிவிட்டு கர்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் வந்து சேர்த்துக்க போகிறேன். இன்னும் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா மீடியமான ஸ்பூன் தான். உங்களுக்கு அப்படி கர்டு வேணான்னு சொன்னால் நீங்கள் லெமன் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் பிரியாணி மசாலா ஒரு 2.5 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாய் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி மிளகாய் பவுடர் வந்து. ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும், ஏன்னா நம்ம தயிர்லாம் வந்து சேர்த்துக்கிறோம் இல்லையா? தயிர் சேர்த்த உடனே இந்த ஆயிலெல்லாம் நம்மளுக்கு வந்து நல்லா பாருங்கள் சூப்பராக ஒரு கலர்ஃபுல்லாக பிரியாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு. சிம்மில் தான் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா
பாயில் எக். ஸோ இப்போ எக்கு வந்து சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து சிம்லே வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 எடுத்திருக்கேன் வாளியில். இந்த வாளியில் வந்து பார்த்திங்கன்னா 2 எடுத்திருக்கேன். 4.5 டம்ளர் வந்து தண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே இந்த எக் மசாலா அப்படியே இருக்கட்டும், பார்த்துக்கலாம். மசாலா வந்து பாருங்கள் நல்லா அந்த ஆயில் பிரிஞ்சு தயிர் சேர்த்தோம் இல்லையா, இப்படியே வேணால் கூட முட்டை தொக்கா கூட சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் முந்திரி பருப்பு அரைச்சி ஊற்றி எக் கிரேவி கூட வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து செஞ்சுக்கலாம். இப்போது நம்ம ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் வந்து சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நான் தண்ணி ஒரு ஆளாக்கு வந்து எடுத்துக்கிறேன். மெஷர்மெண்ட் நம்ம எதில் இருந்து எடுக்கிறோமோ ரைஸு, ஸோ அதே மாதிரி மெஷர்மெண்ட்டு 4.5 கப்பு வந்து எடுத்திருக்கேன் நான். கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். சென்டரில் மிக்ஸ் பண்ணிட்டு காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. கொத்தமல்லி புதினா வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து முடிஞ்சிடுச்சு, வாங்கிட்டு வரணும். கரெக்டாக இருக்குது. 2 விசிலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெடி ஆகிடும். ஸோ ரெடி ஆனதுக்கப்புறம் பிரியாணி ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கலாம் வாங்க. சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்மதி எக் பிரியாணி வந்து செஞ்சுட்டோம். சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. முட்டையெல்லாம் வந்து பாருங்கள் இங்கே இருக்குது. ஸோ எக்கு இருக்குது. சூப்பராக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளேட்டிங் பார்த்துக்கலாம் வாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடுமோ சேம் அந்த மாதிரி வந்து செஞ்சுருக்கேன். சூப்பராக எக்கோடு வச்சு எக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா குலோப் ஜாமுன் வந்து இந்த ரெசிபி வந்து வீடியோ வந்து தனியாக வரும். குலோப் ஜாமுன் எப்படி செஞ்சுருக்கோன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராய்த்தா. நான் வந்து எக் பிரியாணிக்கு ராய்த்தா மட்டும்தான் வந்து செஞ்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் எக் பிரியாணியும் குலோப் ஜாமுனும் ஸ்வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராய்த்தா வந்து பிரியாணிக்கு. ஸோ இதுதான் நாங்கள் வந்து செஞ்சுருக்கிறோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இந்த எக் பிரியாணி வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணுங்கள். மறக்காம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.